पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நல்வணக்கங்கள், நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, இப்பொழுது உங்கள் முன் ராமாயணத்தினுடைய மற்றொரு காட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அசோகவனம், சீதை சிறை இருந்த இடம். அங்கே சீதாதேவி இருக்கிறாள். பாருங்கள், சோகத்தினுடைய மறுவடிவமாக சீதை ராமபிரானை பிரிந்த நிலையிலே கண்களிலே கண்ணீர் தொடர்ந்து வெள்ளமாக வர தன்னுடைய விதியை நொந்து கொண்டு இருக்கிற கட்டம். அப்பொழுது சீதையை ஆஞ்சநேயர் சந்திக்கிறார். சீதை ஆஞ்சநேயர் மீது நம்பிக்கை கொள்ளும்படியாக ஆஞ்சநேயர் பேசுகிறார். அதன் பிறகு சீதாதேவி ஆஞ்சநேயர் ராமதூதன் என்று உளமாற நம்பி நின்ற நிலையிலே சீதாதேவி கிட்ட ஆஞ்சநேயர் ராமபிரான் கொடுத்த கணையாழி மோதிரத்தையும் கொடுக்கிறார். அதையெல்லாம் பார்த்து சீதாதேவி ஒக்குமால் அனுமன் என்று உச்சி மேல் வைத்து உகந்தனளே என்று ஆழ்வார் பாடுவது போல் அந்த கணையாழியை தூக்கி தன் தலைமையில் வைத்து ராமபிரானையே நேரே சந்தித்து போன்ற ஆனந்தத்தோடு இருந்தாள். இது ஒரு வினாடி தான். அதன் பிறகு ராமபிரான் அருகிலே இல்லையே, நாம் இங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறோமே, ஓநாய்கள் நடுவிலே வந்த மான்குட்டி போல நமது வாழ்க்கை அமைஞ்சிருக்கு என்று சீதை துயரத்தினால ரொம்ப தவிச்சா. தன்னுடைய மனநிலையை ஆஞ்சநேயருக்கு ஒருவாறு எடுத்து சொன்னார், ராமனை விட்டு பிரிஞ்சிருக்கிற துன்பத்தை. ஆஞ்சநேயர் உடனே சொன்னார், அன்னையே, நான் உன்னை இப்பொழுதே ராமபிரான்றை கொண்டு சேர்த்துக்கிறேன். என் முதுகிலே ஏறி அமர்ந்து கொள். அடுத்த வினாடி ராமன் இருக்கக்கூடிய அந்த மலை சிகரத்திலே உன்னை கொண்டு சேர்த்து விடுகிறேன் என்று ஆஞ்சநேயர் உறுதியாக சொன்னார். உங்களுக்கு ஒன்று ஞாபகத்தில் இருக்க வேண்டும், ஆஞ்சநேயர் சீதையை சந்திக்க சென்ற பொழுது, ஏன் லங்கைக்குள்ளே நுழையும் பொழுது தன் உருவத்தை ஒரு பூனை அளவுக்கு குறுக்கி வைத்து கொண்டார். நினைத்த பொழுது உருவத்தை பெருசாக்குவது, உருவத்தை சிறுசாக்குவது, இதெல்லாம் கிராஃபிக்ஸ் மூலம் இப்பொழுது விஞ்ஞானம் செய்து தருகிறது. ஆனால் நமது உருவத்தையே நாம் அப்படி மாற்றிக்கொள்ள முடியுமான்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஆஞ்சநேயருக்கு 8 சித்திகள் இருந்தனங்கிறாங்க. அந்த 8 சித்தியில் ஒரு சித்தி நினச்ச போது உடம்பை சின்னதாக்கிக்கலாம், இன்னொரு சித்தியை நினச்ச போது உடம்பை பெருசாக்கிக்கலாம். அப்படி ஆஞ்சநேயர் தன் சித்தியினால் எல்லாம் அவர் கற்றுருக்கார், சூரியன்கிட்ட கற்றுருக்கார். அந்த சித்தியை பயன்படுத்தி லங்கைக்குள்ளே தேடுவதற்கு வசதியாக இருக்கும்னு பூனை அளவுக்கு தன் உடம்பை சுருக்கின்னு வந்திருக்காருன்னு சொல்கிறார் வால்மீகி. சீதையை சந்திக்கும் பொழுதும் சீதையோடு பேசும்பொழுதும் ஆஞ்சநேயர் பூனை அளவு குரங்காத்தான் இருக்கார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் சீதையை, நான் உன்னை என் தோளில் முதுகில் தூக்கின்னு போய் ராமபிரான் திருவடி வாரத்தில் கொண்ட விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னவாறே சீதைக்கு சிரிப்பு வந்துடுச்சு. இதுதான் எனக்கு அதிசயமாக இருக்குது ஆஞ்சநேயா, ரொம்ப படித்தவன் நீ, ஆனாலும் உனக்கு அந்த குரங்குத்தனம் போகலை. குரங்கு சேட்டையாக சொல்கிறே, உன் முதுகில் நான் அமர்வது எப்படி, ஒரு சின்ன பூனையாக இருக்க, என்னை எப்படி தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சீதாதேவி கேட்ட உடனே ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து, தேவி இப்பொழுது பார் என் வடிவத்தை என்று பூமிக்கு ஆகாசத்துமாக நின்று சீதைக்கு காட்சி கொடுத்தார். என் உருவம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, என்னுடைய மந்திர வலிமையினால் உருவத்தை மாற்றிக்கொள்ளவும் எனக்கு முடியும் என்று விஸ்வரூபத்தை காண்பித்தார். அந்த விஸ்வரூபம் காண்பித்த ஆஞ்சநேயரை நாம் இப்பொழுதும் நாமக்கல்லில் தரிசனம் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர். அதே போல் நம்ம நங்காநல்லூர் சென்னையில் உள்ள ஒரு பகுதியில் 32 அடி ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுறோம். சுசீந்திரம் என்று நாகர்கோயில் பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆஞ்சநேயர் தானுமாலைய பெருமாள் கோயிலில் விஸ்வரூபமூர்த்தியாக இருக்கார். இன்னும் பல இடங்களில் தரிசனம் பண்ணலாம். அதெல்லாம் சீதாதேவிக்கு ஆஞ்சநேயர் தன் விஸ்வரூபம் காட்டிய நிகழ்ச்சியை நமக்கு நினைப்பூட்டக்கூடிய கோலங்கள். அப்படி ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து காண்பித்தார். இதிலிருந்து என்ன தெளிவாச்சு, சீதை உன்னை நான் கொண்ட விட்டுருவேன்னு சீதைக்கு உறுதியாக சொல்லிட்டார். ஆனால் சீதாதேவி ஆஞ்சநேயருடைய விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு, ஆஞ்சநேயா, நான் உன்னுடன் போவது சரியாக இருக்காது,
என் முயற்சியினாலே நான் ராமனை பெற்றேன் அப்படின்னு சொன்னால், ஆஞ்சநேயனுடைய முதுகில் ஏறி நான் போனேன்னு சொன்னால் அது சரியல்ல.